அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் எப்படி பண்ணுறதுங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலாஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பொடிச்ச சர்க்கரை போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம தனித்தனியாக இந்த பவுடர்ஸ் எல்லாம் போடும்போது மிக்சரில் ஒட்டாதுங்க. ஒட்டுக்கா சேர்த்து போடும்போது நல்லாவே ஒட்டும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பவுடரெல்லாம் ஒன்றா சேர்ந்து கலக்கி வச்சுக்கிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முந்திரியை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற நட்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. 1/4 கப் வறுத்த நிலக்கடலை போட்டுக்கோங்க. இந்த நிலக்கடலை ஆல்ரெடி வறுத்த நிலக்கடலையாக இருந்தாலும் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். 1/4 கப் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலையுமே எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மிக்சரில் போடும்போது உங்கள்கிட்ட நல்லா சின்ன சின்ன ஹோல் இருக்கிற கரண்டி இருந்துச்சுன்னா இந்த பொட்டுக்கடலையை எண்ணெயிலேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொட்டுக்கடலை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆயிலிருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது கருப்பு இல்லாட்டி மஞ்சள் திராட்சை இது ரெண்டுலேயுமே எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அமேசானில் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. சூப்பர் மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்கும். நான் இன்றைக்கி 200 கிராம் கார்ன்ஃப்ளேக்ஸ் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக மிக்சர் பண்ண போகிறேன். ஸோ அதையும் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டோன்னே இது நல்லா பொரிஞ்சு வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. அப்போ தான் எக்ஸஸாக இருக்கிற ஆயில் எல்லாமே நல்லா வடிஞ்சிரும். டிஷ்யூ பேப்பரில் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் நியூஸ் பேப்பரில் போடாதீங்க. போட்டிங்கன்னா அதில் லெட் கண்டென்ட் நிறையா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலையும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை போடும்போது இந்த மிக்சரில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் மிக்சரில் இருந்துகிட்டே இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பவுலில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸையும் போட்டுக்கலாம். இது சூடாக இருக்கும் போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொடியை இதில் தூவிக்கோங்க. தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பவுடர் எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் பவுடர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வீட்லேயே ஈஸியான ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு. கிட்ஸ் இந்த லீவில் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கடையில் வாங்க வேண்டியதில்லை. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.